முருகப்பெருமானுடைய 3 விரதங்கள் முக்கியமானவை. ஒன்று ஆறல் நாள் விரதம். ஆறல் என்றால் கார்த்திகை. ஒவ்வொரு மாதங்களிலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை நோக்கி பக்தியோடு அனுஷ்டிக்கின்ற விரதம் கார்த்திகை விரதம். ஒரு வருடத்திற்கு 12 விரதங்கள் வரும். இந்த விரதத்தை 12 வருடங்கள் நோக்க வேண்டும். 12 144 தடவை இந்த விரதத்தை நோக்கி அருள் பெற வேண்டும். அடுத்தபடியாக ஐப்பசி திங்கள், ஐப்பசு மாதத்திலே வருகின்ற திங்கள் வாரத்திலே திங்கள் கிழமைகளிலே முருகப்பெருமானை அனுஷ்டிக்கின்ற விரதம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்த விரதமாக மூவிருவைகள், 6 நாள் விரதம். ஐப்பசி மாதத்திலே வருகின்ற பூர்வ பக்த பிரதமை முதல் சஷ்டியராக 6 திதிகளையும் கொண்டது இந்த விரதமாகும். இதிலே மிகவும் சிறந்தது இந்த 3 விரதங்களிலும் இந்த மூவிரு வயலாகிய கந்தசஷ்டி விரதமானது சிறப்பு வாய்ந்ததொன்று, அருள் வாய்ந்ததொன்று. இது மிகவும் பக்தியோடு பிடிக்கப்பட வேண்டிய விரதம். நம்மவர்கள் இந்த விரதத்தை பிடிக்கின்றார்கள். ஆலயங்களிலே ஆயிரக்கணக்காக வந்து தப்பை போடுகின்றார்கள், பிடிக்கின்றார்கள். ஆனால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றவர்கள் இந்த விரதத்தை 6 நாட்களும் சரியாக மேற்கொள்கின்றார்களா என்பதை நாங்கள் நோக்க வேண்டும். கந்த புராணத்திலே கந்த விரத படலம் என்று இருக்கின்றது. அந்த கந்த விரத படலத்திலே இந்த 6 நாட்களும் இந்த விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய, அது ஏனைய விரதங்களுக்கும் பொருத்தமாக அமையும் என்றார்கள். உண்மையிலே இந்த 6 நாட்களும் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். உணவருந்தாமல், உபவாசம் என்றால் என்றால் அருகில், வாசம் என்றால் இருத்தல், அருகிருத்தல் என்ற பொருள். அருகிருத்தல் என்றால் முருகப்பெருமானுக்கு அருகிலே இருக்க வேண்டும். உரு புனல் சிறிது மாந்தி, உரு புனல் சிறிது மாந்தி, நீரிலே நிலத்திலே ஊறுகின்ற தண்ணியை உள்ளங்கையிலே எடுத்து ஒரு தடவை ஒரு நாளைக்கு அருந்தி முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய திருவருளை தியானிக்க வேண்டும். இயலாதவர்கள் ஒரு நேரம் உணவருந்தி செய்யலாம். ஆனால் முதல் உத்தமம் உபவாசம். அடுத்தது ஒரு நேரம் உணவருந்தி செய்தல். பின்னர் பக்தி சிரத்தையோடு இந்த 6 நாட்களும் ஆலயத்திலே முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற புகழை கதையை கேட்க வேண்டும், புராணத்தை கேட்க வேண்டும். சொல்லப்படுகின்றது நூற்பயிலே கந்த புராணம். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றினிது மேவி சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலி தோதுவோர்க்கு என்று சொல்லப்படுகின்றது. என்னென்றால் இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றினிது மேவி, இந்த கந்த புராணத்தை விரதத்தை கந்தசஷ்டி விரதத்தை சரியாக பிடித்து அனுஷ்டித்து சட்டப்படி அனுஷ்டித்து பக்தியோடு அனுஷ்டித்தார் இந்திரராகுவார்கள். இந்த உலகிலே இருந்து தேவேந்திர பதவி கிடக்கும். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றினிது மேவி, இன்பமோடு இருப்பார்கள், பேரின்பத்தோடு இருப்பார்கள். சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர், அவர்கள் சிந்தையில நினைந்த காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். சிவகதியிலே சேர்வார்கள், நரகத்துக்கு போக மாட்டார்கள். சிந்தையில் நினைந்த முத்து சிவகதியதன் எப்ப அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள், நினைக்க முடியாத வலிமையை பொருந்திய சூரபத்தனுடைய உடம்பை கிழித்த மாய்த்த, தன்னுடைய சங்கார வேளாலே மாய்த்த முருகப்பெருமானுடைய புகழை பாட கேட்டால்தான் இந்த இந்திர பதவியோ நெஞ்சில் நிற்கின்ற கர்மங்களோ நடக்கும் என்று கந்த புராணத்திலே நூற்பயன் கூறப்படுகின்றது. இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றினிது மேவி சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வன் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலி தோது ஊர்த்தி. இவ்வாறு இருக்க இந்த கந்தபுரா விரதத்தை இவ்வாறு நோக்க வேண்டும். ஒரு நேரம் உணவருந்த வேண்டும் என்றார். 2 ஆடைகள், 2 ஆடை மாற்றி 2 ஆடைகள் மாற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு மாற்றி பின்னர் எவ்வாறு நடக்க வேண்டும்? மரக்கொடி மாதர் தம்மை மரலியாய் மதித்து, ஆண்கள் விரதத்தை நோற்றால் தங்களுடைய மனைவிமாரை மரக்கொடி மாதர் தம்மை மரலியாய் மதித்து தங்களுடைய மனைவிமாரை இயமனாக நினைக்க வேண்டும்.
அவங்களுக்கு கிட்டே நெருங்கக்கூடாது. சட்டம் இந்த விரதத்தினுடைய சட்டம். மரக்கொடி மாத தம்மை மறலியாய் மதைத்து, அல்லும் பகலும் 6 நாளும் முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். கங்குல் போதில் பூசையை நிறைவேற்ற வேண்டும். மாலை வேளையிலே பூசையை நிறைவேற்ற வேண்டும். எவ்வாறு முருகப்பெருமானுக்கு விரும்பிய பிரசாதத்தை படைக்க வேண்டும். நிறைதரு கட்டி கூட்டி நெய்யினால் சமைக்க பெற்ற குறை தவிர் மோதகத்தை குமரநாயகற்கருத்தி பிறவுள பலவும் செய்து பிரானடி தொழுது. முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதம் கந்தசஷ்டி விரதத்துல மாலை வேளையில வைக்க வேண்டியது நிறை தரு கட்டி கூட்டி தேங்காய் பூவோட கற்கண்டை சேர்த்து உள்ளடப்பம் செய்து மோதகம் பண்ணி நெய்யினால் சமைத்து நெய்யிலே பொரித்து அதை முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம். அதான் முதலாவது பிரசாதம். அதுக்கு பிற்பாடுதான் பிறகு உளபலவும் செய்து கடலையோ அவலோ சக்கரை பொங்கலோ பொன் பொங்கலோ அதுக்கு பிற்பாடுதான் வைக்க வேண்டும். கங்குல் போதில் மாலை வேளையில் இதை வச்சு வழிபட வேண்டும். ஏனென்றால் இந்த 6 நாட்களும் யுத்தம் நடந்து யுத்தம் நிறைவுற சங்கு ஊதியதற்கு பிற்பாடுதான் முருகப்பெருமான் தன்னுடைய பாசறைக்கு வருவார். அந்த வேளையில் தான் தேவர்கள் வந்து முருகப்பெருமானை போற்றுவார்கள். எனவே இரவு வேளையில் மாலை வேளையில் தான் முருகப்பெருமானை கந்தசஷ்டி விரதத்தில் அழகான பூசையும் பண்ணி விரதாதிகள் அந்த மாலை வேளையில் தான் நிலை போட வேண்டும் உணவருந்துகின்றவர்கள். பிள்ளையார் விரதத்துக்கு அப்படி இல்லை. 21 நாள் விநாயகர் விரதம் என்றால் பகல்ல உச்சி பொழுதுல பூசை கண்டு சூரியன் மறைய முதல் பிள்ளையார் 21 நாள் விரதம் இருக்கிறவள் சாப்பிட இர போட வேண்டும். ஒவ்வொரு விதி இருக்கின்றது. அதன் பிற்பாடு பாரணை பண்ணி பின்னர் பகற்பொழுது உறங்குமாயின் ஆரண வல்லோர் தன்னில இன்பத்திற்றிருவர் தன்னை காரணமின்றி கொண்ட கடும் பலிக்காளாவார்கள். கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்து சூரம்போர் கண்டு தீர்த்தமாடி பாரண பண்டத்துக்கு பின்னர் பகல் நேரத்துல தூங்கினால் அந்த விரதக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று இந்த கந்த விரத படத்திலே கூறப்படுகின்றது. பாரணை பண்ணி பின்னர் பகல் பொழுது உறங்குமாயின் ஆரண வல்லோர் தம்மில் 58 தம்மை காரணமின்றி கொண்ட கடும் பலிக்காளாவார்கள். பகல்ல படுத்தா பரணை செய்து கொண்டு வேத வல்லுநர்கள் வேதங்கள் அறிந்த ஞானிகள் வல்லுநர்களாகிய அந்தணர்களை பிராமணர்கள் 100 பேரை வெட்டி கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள். எனவே பாரணை பண்ணியதற்கு பிற்பாடு பகற்பொழுதில் தூங்கக்கூடாது. இது இவ்வாறு இருக்க தொடருவோம். ஹரஹர நமோ பார்வதிபதே.